இப்போ நம்ம செய்ய போகிறது முள்ளங்கி சாம்பார். எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன், எண்ணெய் காஞ்சின்ட்டுருக்கு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடுகு போட்டுக்கலாம். முள்ளங்கியை மஞ்சத்தூள் போட்டு பாதி வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த தண்ணி எடுத்துட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்குனதுக்கப்புறம் இதை போட்டு மிளகாத்தூள் போட்டு கொதிக்க வைக்க வேண்டியது தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடுகு பொரியுது. பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது காலைல 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாம்பார் வைக்கிறோம், சாயந்தரம் 4 மணி வரைக்கும் நல்லாயிருக்கும். மொத்தமாக கூட்டி போட்டு வச்சோன்னா சீக்கிரமாக கெட்டு போகுது. அதனால் இப்போ இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறது. இப்போது தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டோம். இப்போது வேக வச்ச முள்ளங்கியை போட்டுக்கலாம். ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இப்போது தண்ணி ஊற்றி வெங்காயம் தக்காளி மட்டும் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பருப்பு தனியாக கடைஞ்சி வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக புளி ஊற்றி வச்சுருக்கேன். அப்படியே தூக்கி அந்த பாத்திரத்தில் அப்படியே மாற்றிக்க வேண்டியது தான். ஒரு கொதி வந்ததும் சாம்பார் தயார். இப்போ மூடி வச்சுருவோம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். அவ்வளோதான், தண்ணி நல்லா திக்காக சுண்டிடுச்சு. இப்போது எடுத்துக்கு மாற்றிடலாம். அதுதான் எடுத்துக்கு இதில் மாற்றிக்கலாம். தூக்கி இதில் மாற்றிட்டு புளியும் பருப்பும் போட்டு வச்சது இதில் இருக்குது. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். முள்ளங்கி சாம்பார் நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தோசைக்கு மதியம் சாப்பாட்டுக்கு, அதனால் கொஞ்சம் தாராளமாக தண்ணி. அப்புறம் அடியில் வந்து அப்படியே பருப்பு வந்துடும். இப்போ டிஃபனுக்கு சாப்பிட்டு மதியம் பார்த்திங்கன்னா கட்டி ஆகிடும். உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு மட்டும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா கொதிக்கணும். ஒரே கொதி கொதித்தோடனே ஆஃப் பண்ண வேண்டியது தான். மறுபடியும் மூடி போட்டு மூடிடலாம். கொச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். நல்லா கொச்சிச்சு.
சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முள்ளங்கி சாம்பார்.